நேற்று நடந்த விமான விபத்து மிகவும் இந்தியாவை பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. கிட்டத்தட்ட அகமதாபாத்திலிருந்து கிளம்பி 5 நிமிடங்கள் முழுவதுமாக எரிந்து விழுந்து விட்டது அந்த விமானம். இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 242 பயணிகள் இருந்துள்ளார்கள். அதில் 169 பேர் இந்தியர்கள், 59 பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள், 7 பேர் கனடாவை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடாவை சேர்ந்தவர்கள். இத்தனை 242 ஊழியர்கள், 12 ஊழியர்கள், 10 பணிப்பெண்கள் என்று மொத்தமாக அனைவரும் உள்ளே இருந்துள்ளார்கள். அதில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியுள்ளார். இது மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவம். இது ஏன் தீப்பிடித்து எரிந்த இந்த விமானம் என்றால், அகமதாபாத்திலிருந்து நேரடியாக லண்டனுக்கு செல்லும் விமானம். எனவே அதில் முழுவதுமாக எரிபொருள் நிரப்பியுள்ளார்கள். அதனால தான் சிறிய தீப்பொறி பறந்த உடனே முழுவதுமாக விமானம் பற்றிக்கொண்டு எரிந்து கீழே விழுந்து நொறுங்கி விட்டது. இது நொறுங்கிய இடம் கூட பாருங்கள். அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜ் மதியம் 1:30க்கு அங்குள்ள அலுவலர்களும் மாணவர்களும் உணவருந்தி கொண்டிருந்த நேரம் அதன் மேல் விழுந்து அங்கேருந்து ஒரு 5 பேர் பலியாகியுள்ளார்கள். இது மிகவும் வேதனையான ஒரு விஷயம். டாடா நிறுவனம் இந்த விமான விபத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 1 கோடி ரூபாய் நன்கொடை தருவதாக அறிவித்துள்ளது. ஆனால் பணம் மட்டுமே இங்கே என்ன செய்ய முடியும்? பணத்தால் என்ன செய்ய முடியும்? போன உயிர்கள் திரும்பி வருமா? நாமும் அவர்கள் உயிர் ஆன்மா சார்ந்திடே வேண்டுவோம்.